இருக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமானவர். ஒருவேளை ஆபத்து வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். தேவன் உங்களை எல்லா ஆபத்திலிருந்தும் விலக்கி மீட்க அனுகூலமான துணையாய் கர்த்தர் இருந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கஷ்டம் பாஸ்டர், எனக்கு இனிமேல் வாழ முடியுமான்னு தெரியல, இந்த பிரச்சனை மாறுமான்னு தெரியல, பிசாசு என்னை ரொம்ப பிரச்சனை சோதிக்கிறான், என் வாழ்க்கையை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அனுகூலமான ஒரு துணை இருக்கிறாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அவர் அடைக்கலமாய் வரும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு அநாதி திட்டம். இந்த திட்டத்தின்படி தான் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்பினார். அவர் எழும்பினதின் நோக்கம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாம் சுகமாக இருக்க வேண்டும். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விலக்கி கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அநேகருக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் வாழ முடியுமா, என்ன செய்வது என்று மிகவும் கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உங்களை ஒரு நிழலாய் வைத்திருக்கிறார். உங்களை ஒரு கேடகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை ஒரு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். நீங்கள் போய் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான தேவன் இருக்கிறார்ப்பா. இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவது எளிது, உன்னால் வாழ முடியும் என்று நீங்கள் சொல்லும்போது அவர்களுக்குள் ஒரு துளிர் அப்பா எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதோ அதே போல அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன துளி அப்படியே எப்படி ஒரு செடியை துளிர்க்கிறது போல முளைக்கிறது போல ஒரு நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை அநேகர் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையை அது மாற்றினது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை கேடகம் துருகம் உங்களை மாற்றியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டினாலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிறவங்கள கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுறதே இல்லை. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உறவினர்கள் மறந்தாலும், மனைவி மறந்தாலும், கணவன் மறந்தாலும், பிள்ளை மறந்தாலும், ஹூவர் யார் மறந்தாலும் என் தேவன் உங்களை மறப்பதில்லை. நம்புகிறவங்க விசுவாசத்தோடு கூட ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ரிபஷந்தூரியா கத்தர் அப்படிப்பட்ட தேவனை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அநேகருக்கு தேவ வார்த்தையை கொடுங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாய் நீங்கள் உண்மையாய் வாழும்போது நிறைய துன்பங்கள் வரும். ஆனால் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி எல்லா தீமை நின்றும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். சந்திரலேகா, சார் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் ஆகுது, பேபி இல்லை. ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார். கண்டிப்பாக சிஸ்டர், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பப்பா. அருமையான மகள் சந்திரலேகாக்காக செபிக்கிறேனப்பா. கர்த்தரை நம்பின பிள்ளைங்க ஒரு நாள் அப்பா வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாப்பா. அந்த அருமையான மகளை கர்த்தர் நீர் அறிந்திருப்பதற்காக நன்றி அப்பா. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும், தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் பலனாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. சகோதரியும் குடும்பங்களையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் விழுப்புரம் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், அதனால் டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு தேவ பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை, சமாதானம் உங்களை என்றுமே ஆளுகை செய்யும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். டெய்லி லைவ் போடுறோம். லைவில் நீங்கள் அநேக கேள்விகளை கேட்கலாம், சந்தேகங்கள் கேட்கலாம், ஜெபங்கள் செய்ய அவங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பலாம். அது மட்டுமல்லாது நேரில் என்னை பார்க்க வேண்டுமென்றாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.
கர்த்தர் தாமே